இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவங்கள வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் ஒரு சப்ஜெக்டை குறித்து நான் பேசலான் இருக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சண்டே கிளாஸில் இருந்து இந்த நாள் வரை எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை நினைவுபடுத்தும்படியாக இந்த நாட்களில் நான் பேசுகிறேன். மத்தேயு 21 அதிகாரம் 12 14. மத்தேயு 21:11 12 14 வரை. என்ன சப்ஜெக்ட் நான் சிம்பிளாக சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் வாசித்து பார்த்துக்கலாம். இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாரு. அங்கே வந்து பார்த்தப்போ விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு. புறா குஞ்சுகள், ஆடுகள் இதெல்லாம் வித்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, என்னுடைய வீடை வந்து ஜெப வீடுன்னு எழுதியிருக்கு இல்லையா, நீங்கள் ஏன் இது கல்லர்கள் கூட ஆக்கினீங்கன்னு சொல்லி சாட்டை எடுத்து எல்லாத்தையும் அடித்து வெளியாக்கிட்டு அங்கே சப்பானியர்களும் குருடர்களும் இருந்தவங்களுக்கு என்ன பண்ணுவார், விடுதலை கொடுப்பார். இதுதான் அந்த கான்செப்ட். இது பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு பழைய ஏற்பாடு காலகட்டத்தின் திட்டத்தின்படியாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். பலி செலுத்த வருகிறவர்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பலி செலுத்தும்படியாக கொடுக்கப்பட்ட பொருட்களை விற்பார்கள், அநேக காரியங்கள் விற்பாங்க. இது அதில் செய்யப்பட்ட ஒரு காரியமாக ஒரு பிஸ்னஸ் பிளேஸ் போல ஆக்கி வைத்திருந்தார்கள், ஒரு சந்தை வழியாக ஆக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் இயேசு வந்து பார்வையிட்ட பொழுது அதன் கான்சிக்வன்ஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வசனத்தில் வந்து இந்த ஜெப வீடுன்னு எழுதியிருக்குல்ல, ஜெப வீட்டில் உங்களுக்கு என்ன வந்து பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை எடுத்து அடிக்கிற ஒரு அனுபவம். அப்போ சாட்டை எடுத்து அடித்தவொடனே அதில் என்ன ஆகுதுன்னா, சப்பானியர்களும் குருடர்களும் வர்றாங்க, விடுதலை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள். சேம் கான்செப்ட் தான் இந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆலயத்தின் மீன் பண்ணுறது எதை, நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தை தான் மீன் பண்ணுறாங்க. ஒருவன் என்னுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன்னு சொல்ல காரணம் என்னன்னா, அவர் நம்முடைய இருதயத்தை தான் அவர் என்னதான் இருக்கிறாரு, ஆலயமாக வந்து பாவித்து கொண்டிருக்கிறார். இந்த புதிய ஏற்பாடின் காலகட்டத்தில், விசுவாசத்தின் காலகட்டம், அதன் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களின் காலகட்டங்களாக இருக்கிற இந்த சூழ்நிலை. அப்போ நான் கைகளால் வேலை செய்யப்பட்ட இந்த சபைகளிலே நான் வாசம் செய்ய விரும்புவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம சபை ஆராதனைக்கு செல்கிறோம்னு சொல்கிறது அது என்னது, ஒரு கூடுகை, ஒரு கேதரிங். நம்ம எல்லாம் சேர்ந்து, ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து தேவனை துதிக்கிற ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. அதற்கு ஒரு பில்டிங் இருக்கிறது. அது நம்மளுடைய வீடாக இருக்கலாம், நம்மளுடைய ஸ்தலமாக இருக்கலாம், நம்மளை கம்யூனிட்டி ஹாலாக இருக்கலாம், நம்மளை திறந்த வெளியாக இருக்கலாம், எதுவானாலும் கூட இருக்கலாம். ஒரு கேதரிங், அதை விட்டு விடாதிருங்கள். அந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ளாடி ஒரே சரீரத்தில் பல அவயங்களாக இருக்கணும். அது சபைக்கு இந்த காலகட்டத்தில் சபைக்குள்ள ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அதுதான் சபைன்னு சொல்ல முடியும் நம்ம ஆழமாக. அல்ல சில சும்மா நம்ம சொல்கிறது போல சபைன்னு சொல்கிற நேரம் ஒரு பெரிய கோபுரம், அல்லனா வந்து இவ்வளோ பெருசாக இருக்கணும், அதில் இவ்வளோ மின் விளக்குகள் இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஆல்டருக்கு ஒரு ஸ்டெப் மேலே இருக்கணும், அந்த மாதிரிகள்லாம் கிடையாது. அது பழைய பாட காலகட்டத்தில் இந்த சூழ்நிலைகள். இந்த காலகட்டத்தில் சபைன்னு சொல்லப்படுகிறது சில ஜனங்களின் கூட்டமாக இருக்கிறது. இன்னைக்குள்ள வசனத்தில் நான் பேச போகிற ஆலயத்தை குறித்து. ஆலயம்னு சொல்கிறது என்னது, இருதயம். என்னோட இருதயத்தை தான் அவர் என்ன சொல்கிறது, தேவன் ஆலயம்னு சொல்கிறார். இந்த ஆலயம் எப்படி இருக்கணும்னு அவர் சொல்கிறாருன்னா, ஜெப வீடாக இருக்கணும்னு சொல்கிறார். என்னோட ஆலயம் ஜெப வீடாக இருக்கிறது எழுதவில்லையா? ஜெப வீடுன்னு சொல்கிற நேரம் வந்து தேவனோடு பேசுகிற ஒரு ஸ்தலமாக இருக்கணும். தேவன் அதில் வாசம் பண்ணுறார்ல, அவர் என்னுடைய ஆலயம், என்னுடைய ஜெப வீடுன்னு சொல்கிறாரு. அந்த ஜெப வீட்டுக்குள்ளாடி யார் நேரமே வந்து இருக்கணும், தேவன் அதுக்குள்ளாடி நேரமே இருக்கணும். ஜெபம் பண்ணி அந்த இடத்த ஜெப வீடை ஆக்குறது அல்ல, ஜெபம் பண்ணி இருதயத்தை ஜெப வீடை பரிசுத்தமாக்குறதல்ல. ஏற்கனவே இயேசு கிறிஸ்து அந்த இருதயத்துக்குள்ளாடி வாசம் செய்கிற ஸ்தலமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுற ஸ்தலம் ஜெப வீடு என எழுதப்படுகிறது. அது நம்முடைய வீடாக இருக்கட்டும், நம்முடைய இருதயமாக இருக்கட்டும், நம்முடைய ஒர்க்கிங் ஸ்டேஷனாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். இதில் மெயினாக அவர் குறிப்பிட்டு சொல்கிறது என்னன்னா, நம்முடைய இருதயமாகிய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ளாடி வந்து ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். ஜெபம்னு சொல்கிற நேரம் ஒரு ஷேரிங், தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம். சிம்பிளாக சொல்லணும்னா தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம். எப்போதுமே பேசி கொண்டிருக்க வேண்டும். அது வசனமாக இருக்கலாம், ஆராதனைகளாக இருக்கலாம், நம்முடைய கவலைகளாக இருக்கலாம், சந்தோஷங்களாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். இது பேசுகிற ஒரு ஸ்தலமாக தேவன் நம்முடைய இருதயத்தை வைத்திருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கிற நேரம். அப்போ இந்த இருதயம் எப்படி இருக்கும், தேவனோடு இருக்கிற ஒரு இருதயம். இந்த இருதயத்துக்குள்ளாடி என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது. 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும்
கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுகாரருடைய பலகைகளை புறாவிற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு செவ்விட எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களும் அதை கள்ளகர்களுக்கு ஆக்கினீர்கள். அப்போ இருதயத்தை முதல்ல அவர் நம்மளை உருவாக்கும் பொழுது, சிறுபிராயத்தில் உருவாக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கிறார், அவர் நமக்கு இருதயத்துக்குள்ளாடி இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை அவர் செவவீடாக பாவித்து அதுக்குள்ளாடி அவருக்கு பிடித்தமான காரியங்களை எல்லாம் வைத்து அதன்படியாக எண்ணங்கள் சிந்தனைகளை எல்லாம் தோற்றுவித்து தேவனதில் வாசம் செய்யும்படியாக நினைக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இதில் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாரு, உள்ளே வர்றார். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்முடைய இருதயமும் பரிசுத்தமான ஒரு இருதயமாக இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்ன இருக்கணும், இயேசு கிறிஸ்துவ இருதயத்துக்குள்ளாடி விடுவதற்கு நாம் என்ன பண்ணணும், சம்மதம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதான் அழகாக சொல்கிறாரு, இதோ நான் வாசல் படியில் என்று தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு உன்னுடைய இருதயத்தை நீ திறந்தான் உனக்கு உள்ளாடி நான் வந்து நாம் எல்லாரும் என்ன பண்ணலாம், சப்பர் நைட்டு நம்ம சாப்பிட்றது போல் நான் என்ன பண்ணலாம், நான் வந்து ஐக்கியமாக இருப்பேன். அந்த மாதிரி அவருக்கு எண்ணத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ அவர் வெளிப்படுத்துகிறதா, எப்பா இருதயத்துக்கு உள்ளாடி நான் வந்தால் தான் உனக்கு இருதயத்துக்கு உள்ளாடி இருக்கிற அசுத்த காரியங்களும் எண்ணங்களும் சிந்தனைகள் எல்லாம் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும், அதை க்ளீன் பண்ண முடியும். அதை க்ளீன் பண்ணுற நேரம் கசப்பான அனுபவங்கள் நடக்கலாம், உனக்கு துக்ககரமான காரியங்கள் கூட நடக்கலாம். ஆனால் அதில் என்ன இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது. நான் வாசம் செய்கிற இடமா இருக்கிறது உன்னுடைய இருதயம். இப்போ இந்த நாட்களில் நம்ம அநேக பேர் காலை வாரி விடுறதால் நம்ம அநேக பேர் வந்து தவழ்ந்து கீழே விழுந்துருக்கிற அனுபவம் என்னன்னா, ஏன் நம்முடைய வாழ்க்கை மாறாமல் இருக்கிறது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் தான் கண்டடையாமல் இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை இருதயத்துக்குள்ளாடி நம்ம விடுறது கிடையாது. இயேசு கிறிஸ்து தானாக உள்ளாடி வருகிற தேவன் அல்ல, ஜபத்தினால உள்ளாடி வருகிற தேவன் அல்ல. இயேசு கிறிஸ்து எப்போ உள்ளாடி வருவார், அவரை சொந்த ரட்சகராக ஏற்றெடுக்கும்படியாக அவர் நமக்கு ஒரு தருணத்தை இரத்தத்தால் வச்சிருக்கிறார் இல்லையா. அந்த இரத்தத்தை ஏற்றெடுக்கிறது தான் இயேசு கிறிஸ்து உள்ளாடி விடுறதுக்குள்ள அடையாளம். அப்போ ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டால், ரட்சிப்பை நம்ம அலோவ் பண்ணால், இயேசு கிறிஸ்து எனக்கு உள்ளத்தில் வாங்க, நீங்கள் தான் மெய்யான தேவன், இனி என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் தான் எல்லாம் செய்யணும், அப்படி இருக்கிற நேரம் நம்ம என்ன பண்ணணும், அவர் அலோவ் பண்ணுற நேரம் ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ணுறாரா, ஆலயத்துக்குள்ளாடி என்றாகிறார், நம்முடைய இருதயத்துக்குள்ளாடி என்றாயாச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அவர் உருவாக்கின அந்த இருதயமானதுக்கு உள்ளாடி அவர் வர நேரம் அவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை எல்லாம் என்ன பண்ணுவார், அவர் மாற்றிடுவார். நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், இப்போ நம்ம பிரயாசப்பட்டுருக்கோம், நான் மாற்றணும், அது மாற்றணும், இது மாற்றணும். அவர் உள்ளாடி வந்து முதல்ல தேவையில் நம்மளால் மாற்ற முடியாத சில காரியங்களை அவர் மாற்றி போட்டுருவார். சில அடிக்ஷன், சில எண்ணங்கள், சிந்தனைகள், இதில் இருந்தால் நான் வெளியே வர முடியாமல், யாருமே ஹெல்ப் பண்ண முடியாமல், யாராவது உதவி செய்ய என்னுடைய வாழ்க்கை மாறுமே, என்னுடைய இருதயம் வந்து கருப்பாக இருக்கிற இருதயம், அல்ட்ட கசப்பு நிறைந்த இருதயமாக இருக்கிறது, அல்ட்ட இரத்தத்தினால படியப்பட்ட இருதயமாக இருக்கிற, சுபாவத்தினால மாறுபட்ட இருதயமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இருதயத்தை எல்லாம் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் மாற்றுவதற்கு அவர் என்ன உள்ளாடி வந்து புறா இருக்கிறவர்கள், அது இருக்கிறவங்க எல்லாத்தையும் கவிழ்த்து போடுகிற தேவனாக இருக்கிறார். கவிழ்த்து போடுகிறன்னா அதெல்லாம் ஒயிட் வாஷ் அடித்து கிளியர் பண்ணி வெளியே தள்ளிடுவார். அவர் வெளியே தள்ளிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இது என்னுடைய ஜெப வீடு, இது என்ன வார்னிங் இல்லை, அன்பாக அவர் நம்மளை ஞாபகப்படுத்துகிறதுப்பா, இதுக்கு உள்ளாடி இருக்கிறதெல்லாம் நான் மாற்றிக்கிட்டேன், இனி இதுக்கு உள்ளாடி இருக்கிறது எல்லாமே நீ என்னுடைய ஜெப வீடாக இருக்கிற, நீ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இப்போ நான் உனக்கு உள்ளாடி இருக்கிறேன், இனி உனக்கு உள்ளாடி வேக்கண்டாக விடாத, ஏன்னா வேக்கண்டாக விடாத, உள்ளாடி இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்து கிளியர் பண்ணிக்கிட்டேன். இனி உன்கிட்ட இருந்து வருகிறது எல்லாமே வந்து பரிசுத்தமாக இருக்கும். அந்த பரிசுத்தத்தை மறுபடியும் நீ என்ன பண்ணாத, குலைச்சலாக்கிறாத. இன்னும் ஆழமாக சொல்ல போனால், ஒரு வாட்டி இயேசு கிறிஸ்து உள்ளாடி வந்துட்டாருன்னா அழுக்கு சீக்கிரம் அது உள்ளே வந்து மாட்டிக்கிறாரு, டெபாசிட் ஆகாது. ஒரு அழுக்கோ ஒரு கரையோ ஒரு அசுத்தங்களோ ஒன்றுமே உள்ளாடி வர விடவும் மாட்டார், வராது. ஆனால் இயேசு கிறிஸ்து உள்ளாடி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உள்ளாடி அலோவ் பண்ணுறதுன்னா வசனங்களை ஏற்றெடுத்து வாழ்க்கிற வாழ்க்கை இயேசு கிறிஸ்து உள்ளாடி நம்ம கொண்டுறதுக்கு காரணமாக இருக்கும். வசனத்தை அதுக்கு உள்ளாடி நம்ம வைத்திருக்கிறோம். அதுக்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை ஜெபவீடாய் மாறுகிறது. நம்ம கண்ணாலேயும் நம்ம இருதயத்தினாலேயும் நம்முடைய சுபாவத்தினால அநேக ஜனங்கள் பார்ப்பதற்கு காரணமாக இருக்கும். இப்போ எப்போ இயேசு கிறிஸ்துவை அந்த எருசலேம் ஆலயத்துக்கு உள்ளாடி விட்டாங்களோ, விட்ட மாத்திரத்தில் அதுவரை இருந்த எருசலேம் ஆலயம் இல்லை, ஆதி காலத்தில் எப்படி இருந்த எருசலேம் ஆலயமோ அதுபோல் என்னாச்சு,
எல்லாத்தையும் அடிச்சு உடச்சு வசனத்தின் மூலியமாக அவர் வெளிப்படுத்தி கொடுக்குறாரு. இது ஜெப வீடுன்னு எழுதி இருக்குல்ல. அப்போ நீங்கள் இதெல்லாம் செய்கிறது தப்பு தானே. நான் க்ளீன் பண்ணுறேன், உங்களால் முடியல, டைட்டாக நான் என்னால் முடியும், ஆனால் கட்டளைகளை கொடுத்தது நான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் தூக்கி வெளியில் இருக்கிறார். எரிஞ்சது அதோட விடலை. எப்போ அந்த கிளீனிங் ப்ராசஸ் நடந்தோ நெக்ஸ்ட் உடனே யார் வரா, சப்பானியரும் குருடர்களும் வந்து என்ன பண்ணாங்க, விடுதலை பெற்றுக்கொண்டார்கள். அதுவரை அவர்கள் விடுதலை பெற்றுக்கொண்டார்களா? இல்லை. எப்போ இயேசு கிறிஸ்து உள்ளாடி வந்து எல்லாம் சுத்தம் பண்ணாரோ அதன் பிற்பாடு அந்த இடத்துல தேவன் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல அதுவரை அற்புதங்களை பார்க்காத சப்பானியர்களும் குருடர்களும் நிறைய வியாதியஸ்தர்களும் என்ன பண்ணுறாங்க, உள்ளாடி வந்து விடுதலை பெற்று செல்கிறார்கள். அதுவரை இப்போ நம்ம இருதயத்திலையும் அதுவரை நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்ததுனால இயேசு கிறிஸ்து எப்பொழுது நமக்கு இந்த வாழ்க்கைக்குள்ளாடி என்றாகிறாரோ, நம்ம இருதயத்தில் என்றாகிறோ, இது என்னுடைய இருதயம் மாறுவதற்கு காரணமாக இருப்பது மாத்திரமல்ல, அநேக பேருக்கு விடுதலை கொடுக்குறவர்களாக நம்ம மாறுவோம். ஒன்று கேட்கலாம், எனக்கு அற்புதம் அடையாளங்கள் இதெல்லாம் வருமா, வரங்கள் எல்லாம் வருமா? அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கு இயேசு கிறிஸ்து உள்ளாடி இருந்தாருன்னா நீங்கள் பேசுகிற காரியங்கள் எல்லாமே இன்னொரு ஆளுக்கு ஆறுதலாக தான் இருக்கும். நீங்கள் பேசுகிற காரியங்கள், செய்கிற காரியங்கள், சுபாவங்கள் எல்லாமே இன்னொரு ஆளுக்கு இரிட்டேஷன் கொடுக்கறது போல இருக்காது. உங்களிடத்துல வருகிறவர்களுக்கு எல்லாம் சமாதானத்தை நீங்கள் கட்டளையிடுவீங்க. நமக்கு இடத்துல வரவங்களை, இப்போ எனக்கு இருதயத்துக்குள்ளாடி இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்கன்னா அவருக்கு உள்ளாடி அவர் யாராவது என்ன தேடி வர்றதா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க. இது நாம் செய்கிற காரியங்கள் அல்ல, இயேசு கிறிஸ்து உள்ளாடி அலோ பண்ணனால நம்முடைய வாழ்க்கையில் நாம் காரணம் புறப்படுகிற கனிகள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் பொழுது தேவன் மேலான காரியங்களை நாம் மூலியமாக இன்னொரு ஆளுக்கு ஜனங்களுக்கு கொடுப்பாரு. அதுவரை தேசத்தில் பார்க்க முடியாது, அதுவரை இருதயத்தில் கண்டு கொள்ளாத சந்தோஷங்களும் சமாதானங்களும் இன்னொரு ஆளுக்கு நாம் காரணம் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. ஏன்னா உள்ளாடி இருந்த எல்லா கசப்புகளும், உள்ளாடி இருந்த எல்லா அசுத்தங்களும் தேவன் கிளீன் பண்ணி வெளியாக்கிட்டு இப்போ நான் இருக்கிறேன், இப்போ நீங்கள் வாங்க. அவர்களுக்கு ஒரு தைரியம். ஏன்னா அற்புதம் பெற்றுக்கொள்ளணும்னு சப்பானியர்களும் குருடர்களும் வரும்பொழுது அவங்க எப்படி வராங்க, இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரா, இப்போ இனி எருசலேம் ஆலயத்தில் அற்புதங்களை பார்க்கலாம். ஸ்பாட்டில் நடக்கும். இந்த நாட்களில் நமக்கு இருதயமானது எப்படி இருக்குது, இப்போ இந்த இருதயமானது உள்ளாடி இருந்த தேவையில்லாத காரியங்களை எல்லாம் வெளியே போனப்போ ஆட்டோமேட்டிக் எப்படி மாறுங்க, அந்த இருதயம் சந்தோஷமான ஒரு இருதயமாக மாறுகிறது இல்லையா? இப்போ அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, இருதயத்துக்குள்ளாடி இயேசு கிறிஸ்துவை உண்மையிலேயே அலோவ் பண்ணணும். அலோவ் பண்ணிட்டு, தேவனே என்னுடைய இருதயத்தை மாற்றுங்க, என்னுடைய கேரக்டரை மாற்றுங்க, அந்த மாதிரி நம்ம சொல்லி பழகிக்கொள்ள வேண்டும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நான் அநேக இடத்துல நம்ம போயிருக்கிறோம். நான் கவனித்த ஒரு விஷயம், சந்தோஷம் அல்லது ஒரு சமாதானம், ஒரு குடும்பத்தில் ஒரு ஐக்கியம், ஒரு ஷேரிங் மென்டாலிட்டி, இன்னும் சொல்ல போனால் லைஃப் நமக்கு ஒரு 80 வருஷம் இருக்குது இல்லையா? இதுக்குள்ளாடி சந்தோஷத்தை தவிர பாக்கி எல்லாமே நம்ம லைஃப்பில் மேக்சிமம் நிறைய பேருக்கு யாரும் இருக்குது. சந்தோஷத்தை தவிர, குடும்பத்தை கூட செலவழிக்கிறது தவிர, நமக்குன்னு சொல்லி ஒரு ப்ரைவசியாக இருந்து பேசுகிற ஒரு காரியத்தை தவிர வேறு அநேக காரியங்கள் நம்ம குடும்பத்தில் ஆட்கொண்டிருக்கிறது இல்லை. இது பேசிக்கலி சொல்ல போனால் கிறிஸ்டியன்ஸ் லைஃப்லையாக இருக்கட்டும், ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ், யார்கிட்டையாக வேணாலும் இருக்கலாம். அப்போ இதில் நம்ம அதனால் சில குடும்பங்களில் நான் பார்த்துருக்கிற நேரம், அது சிஎஸ்ஐ, ஆர்சி, பெந்தேகோஸ்து, வேறு எல்லா டினாமினேஷனாக இருந்தாலும் சில இடத்துல பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. அந்த ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காடுக்கு ப்ரெசன்ஸ் அவ்வளோ உணர முடியும். ஆனால் சில தேவனை அறிந்து பரிசுத்தத்துக்குள்ளாடி இருந்து இரத்தத்தினால் மீட்கப்பட்டவங்களை வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்தத்தை வச்சுட்டு அவங்க வீடு பிரச்சனையிலேயே ஓடிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல முடியும், பைபிள் வாசிப்பாங்க, ஜோம் பண்ணுவாங்க, அது செய்வாங்க, இது செய்வாங்க, சர்ச்சில் போவாங்க, அது போவாங்க. ஆனால் அவங்க முகத்துலேயும் அவங்க பேச்சுலேயும் வந்து ஒரு சம்பந்தமே இருக்காது, ஒரு சந்தோஷத்துக்கான அறிகுறியே இருக்காது. அவங்க நான் பேசுகிறது செய்கிறது எல்லாமே இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லாம் செய்துகிட்டே இருப்பாங்க, சபைக்கெல்லாம் ஒழுங்காக போயிட்டு இருப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, உண்மையிலேயே இப்படிப்பட்டவங்க குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை, அது இது இந்த பைபிள் எடுத்து வச்சு கம்பாரிசன் பண்ணி குடும்பத்தை பிரிக்கிறது இதெல்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு. உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து வாசற்படியிலிருந்து தட்டிக்கிட்டு இருக்கிறார் இல்லை, இருதயமான வாசற்படியில் தான் இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு ஒழிய சபையண்ட வாசற்படியில் அவரை காணல. பைபிள் போட்டுட்டு இல்லை, சபையில் உலாவி கொண்டிருக்கிறார், 7 சபைக்குள்ளாடி உலாவி கொண்டிருக்கிறார் ஒழிய அவர் ஏற்கனவே உள்ளாடி உலாவி கொண்டிருக்கிறார் சபையில். ஆனால் இருதயத்துக்குள்ளாடி உலாவிக்கிற தேவன் நம்ம பெர்மிஷன் கொடுத்தா தான் உழுவார். சும்மா உள்ள யாரையும் வந்து உலாவிட்டு இருக்க மாட்டார் இல்லையா?
இந்த நாட்கள் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், நாம் இயேசு கிறிஸ்துவ இருதயத்துக்குள்ளாடி உலா விட்டுருக்கிறோமா, இல்லைன்னா அதை விட்டுட்டு வெளியே உலா விட்டுருக்கிறோமா. வெளியே உலாவிக்கிட்டு இயேசு கிறிஸ்து நம்ம வெளியே உலாவை விட்டுட்டு அவருக்கு பேக்கில் நம்ம அப்படியே அவருக்கு பிடித்தமான காரியங்கள் செய்கிறனால நம்முடைய வாழ்க்கை மாறப்போகிறது கிடையாது. நம்மளுடைய இருதயத்துக்குள்ளாடி அவரை உலாவை விட்டுட்டு நம்ம அவருக்கு பிடித்தமான காரியங்களை அவர் செய்ய வைக்கிற நேரம் நம்ம அலோவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அன்றைக்கி தான் என்னுடைய வாழ்க்கை மாறும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக அந்த மெசேஜ் கொடுக்குறேன். இன்றைக்கி இந்த கோர்வையில் சொல்ல தோணுச்சு. ஏன்னா தேவனை நம்ம உள்ளே விடுறதும் அவரை ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள வித்தியாசங்கள். உள்ளே விட்டுட்டு அவருக்கு பிடித்த காரியங்களை அவர் நம்ம செய்ய வைப்பார், நம்ம சரண்டர் பண்ணி கொடுக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு அவர் ஏற்கனவே இருக்கிற ஒரு இடத்துல, சபையாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும், அங்கே அவரை உலாவை விட்டுட்டு நம்ம சௌரியம் போல ஜீவிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக அங்கே வாழ்க்கை மாற போகிறது கிடையாது. இந்த நாட்களில் இருதயத்துக்குள்ளாடி அவரை அலோவ் பண்ணுங்கள். வாழ்க்கையை மாறுவது கண்ணால் பார்க்க முடியும். அநேக பேருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக தேவன் நம்மளை மாற்றுவாராமே.